ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிற சகோதரன் சகோதரியை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. வாழ்த்துங்கள், நல்ல வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்க. யூ ஆர் பிளஸ்ட். ஆமென். இதில் பொறாமையில எரிச்சலும் இல்லை, தாராளமாக சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, உண்மையாவே வாழ்த்தி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கிறோம் தானே? ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். விசேஷமா இந்த அருமையான இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யும்படி நாங்கள் மனதார நன்றி கூறுகிறோம். முதலாவது இந்த தேவனுக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆமென். அதோடு சேர்ந்து ஹோலாந்து தேசத்திலிருந்து தலைவர் போதகராகிய பாஸ்டர் சாமுவேல் ஷேக்ஸ்பியர் காஸ்பல் விஷன் சர்ச் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் தானே உங்களை மேல்மையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவரும் கூட இந்த தேசத்தில் பல நாட்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்து அது மாத்திரம் கர்த்தருடைய திட்டத்தின்படி 1998 ரூமோன் பகுதியில் ஹோலாந்து தேசத்தில் ஒரு சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் அனுப்பினார். இந்த போன கிழமை தான் எங்களுடைய 28வது சபையுடைய நிறைவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படியா ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான மதியான நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஜீவன் உள்ளது, உங்களோட வார்த்தை வல்லமை உள்ளது. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே ஏதோ ஒரு வழியில நீங்க ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியில சந்திக்கும்படி நான் வேண்டுகளை செய்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களை சிலுவைக்கு பின்னாக மறைத்து உங்களுடைய கிறிஸ்து ஒருவராய் பேசுவீராக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு இருதயங்களை ஆயத்த பண்ணுவீராக. அன்றன்றும் உள்ள அப்பத்தோடு அந்த மன்னாவோடு நீங்க பேசும்படி நான் ஜெபம் பண்றோம் அப்பா. இந்த நாட்கள் நீங்க எது குறித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவர், அது மாத்திரம் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அதை நாங்க சுகந்தரிக்க, அதை நாங்க பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்குள் போக கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கனநித்திரன் ஆவிகளும் நசரனாக இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. மாம்சம் பலவீனமாய் இருந்தாலும் ஆவிலே உற்சாகமாய் உங்களுடைய வார்த்தைகளை சுகந்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரும்படி இயேசுவின் வல்லமையில் நாமத்தினால் ஜெபம் பண்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதிகமாக என்னை குறித்து சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. என்ன வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் மறுபடி கடந்து செல்வேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. விசேஷமாய் சுருக்கமாய் சொல்ல போனால் என்னை குறித்து எதுவும் இல்லை. ஆனால் என்னை அழைத்தவர் பெரியவர் என்பது நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர், என்னை முன்குறித்த அழைத்த என் தேவன் பெரியவர் என்பது நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாய் என் பிறந்த நாளிலிருந்து நாங்கள் அதிகமாய் கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அநேக விக்கிரங்களுக்கு அடிமையாக இருந்த ஒன்று தான். அநேக கட்டுகள், செய்வன கட்டுகள், அது மாத்திரம் பிசாசோட அந்தகாரத்தின் வல்லமையில நாங்கள் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் 10 வருஷமாய் ஹோலாந்து தேசத்தில் என்னுடைய தாய் தனியா என்னையும் என் மூத்த சகோதரனை வளர்த்தி கொண்டு வந்தா. ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்தில் அதாவது என் தாய் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவருடைய காரியங்களை செய்து கொண்டு வந்தா. 10 வருஷமும் எதுவும் நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் அவட வைராக்கியத்தில் நிமித்தம் அநேக விக்கிரங்களுக்கு, அநேக காரியங்களுக்கு அவ பணி செய்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது ஒரு சகோதரன் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அழைப்புதல் தந்த. என்னென்றால், நீங்க சேர்ச்சுக்கு வாங்க, ஒரு ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவர் ஒன்று நாள் உங்களோடு பேசுவார் என்பது ஒரு சிறிய ஒரு செய்தி மாத்திரம். ஆமென். இயேசுவை குறித்து எதுவும் சொல்ல. ஆனால் ஒன்று சொன்ன அந்த சகோதரன், அது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அந்த ஒரே ஒரு வார்த்தை. செவ்வாய்க்கிழமையில் ஒரு ஆராதனை இருந்துரு. என்னுடைய தாய் என்ன செய்யறான்னா, திங்கக்கிழமை இரவு
அந்த நாட்கள் கடினமான ஒரு வியாதி நிமித்தம், அது மாத்திரம் பிசாசின் கட்டுக்கள் நிமித்தம் நாம் வாழ்வதை விட நான் சாகலாம் என்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தா. ஸோ அவக்குள் இருந்த ஒரு சூசைட் ஸ்பிரிட், அதாவது நான் இந்த வாழ்க்கை வேண்டாம மறிக்கலாம் என்பது ஒரு தீர்மானத்தோடு தான் என்னுடைய தாய் அந்த நாட்கள் இருந்தா. ஹல்லேலூயா. அப்போ அந்த திங்கட்கிழமை இரவு பாத்ரூம்ல போய் ஒரு சிறிய ஒரு ஜெபம் அவ செய்தா. என்னென்று சொன்னா, இயேசு நீங்க ஜீவிக்கிறீங்க, நீங்க உண்மையான தேவன் என்பது இவர்கள் சொல்றாங்க, ஆனா நாளைக்கு நீங்க என்னோட பேச வேண்டும் அல்லது நான் மரித்து போயிடுவேன் என்பது ஒரு வைராக்கியம், ஒரு தீர்மானம் எடுத்து தான் அந்த ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தோட மாத்திரமில்லை, அவன் என்ன செய்யறான்னா 2 லாங்குவேஜ்ல, ஸோ நம்மளோட டச் மொழியிலும் தமிழ் மொழியில ஒரு லெட்டர் எழுதி அவரோட அவ படுக்க ரூமுக்கு அதில் வச்சுட்டு வந்தா. அதோடு சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு பேக் ஃபுல்லா பில்ஸ் வச்சிருந்தா. ஸோ மெடிக்கல், அதாவது டெப்ரெஷன் பில், மோர்ஃபின், பெயின் கில்லர்ஸும் வச்சிருந்தா. அது மாத்திரமே ஸ்லீப்பிங் டேப்லெட் ஃபுல்லா ஒரு பேக்ல வைத்து அவ அந்த தீர்மானத்தோடு அந்த முடிவோட ஆண்டோட சமூகத்தில் தேடி வந்தா. அப்போ அந்த நாள் அவர் வரும் பொழுது விசேஷமாய் தூர தேசத்துலேருந்து ஒரு ஊழியக்காரன் வந்திருந்தா. அப்போ 2 நிமிஷம் அவர் ஊழியம் ஆரம்பிச்சிடு. அந்த 2 நிமிஷத்துக்கு இடையில் அவர் தெளிவாய் சொன்ன ஒரே ஒரு வசனம், இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறீங்க, ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி மறிக்கலாம் என்பது ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கு அந்த இயேசு உங்களோட குடும்பத்தை சந்திக்கும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த இது யார் என்று என்னுடைய தாய் பார்த்த இப்பொழுதும் சிரித்து கொண்டு இருப்பான். அந்த இடத்துல கூட அந்த ஊழியக்காரன் தெளிவா என்னுடைய தாய் என்ன செய்யறா, முன்னுக்கு கூப்பிட்டு, நீங்க தான் சகோதரி என்பது முன்னுக்கு கூப்பிட்டு ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம், எது கடந்து வந்தீங்களோ இப்ப இருக்கிற சூழ்நிலை குறித்து, அது மாத்திரம் வரும் போல காலத்தை குறித்து தீர்க்கமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாள் அந்த சிறிய வயசு தான். அப்ப எனக்கு தமிழ் ஒன்றும் தெரியாது, இன்னும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் நடத்துறார். அப்போ அதனால் எனக்கு தமிழ் எதுவும் புரியாது. அப்போ 6ஆம் நிலைக்கு வரவும் போவும் உண்டு தான். அப்போ அம்மா இப்படி ஒரு மனுஷனோடு பேசுகிற பொழுதுதான் அந்த ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து என்னுடைய தாயை சந்தித்தார். ஒரு ஆமென் என்று சொல்லுவோமா? அப்போ மரிக்க வேண்டிய என்னுடைய குடும்பம், அது மாத்திரமல்ல, அழிவின் பாதையில் போக வேண்டிய நம்முடைய குடும்பம் தான் ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருந்தார். அவர் எங்களை சந்தித்தார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. செய்வின கட்டுகள் இருந்த கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார். அந்தகாரத்தின் ஆவியில் இருந்த கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை என்ன செய்ய, எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதோட மாத்திரம் வாழ்க்கை முடியல, அப்பதான் ஆரம்பிச்சுது. அப்புறம் ஆண்டவர் என்னை குறித்து அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வந்து உண்டு தான். ஆனாலும் தமிழ் தெரியாத ஒரு பிள்ளைக்கு சபையில் வந்தால் நான் எல்லாரும் சுற்றி கொண்டு பார்த்து கொண்டே இருப்பேன். ஸோ எழும்பும் பொழுது நானும் கையை தட்டி சும்மா வாயை திறப்பேன், ஆனால் பாட்டு ஒன்றும் தெரியாது, தமிழே வாசிக்க மாட்டேன். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் சபைக்கு வந்தேன். அம்மா சொன்னதுக்கு பை ஃபோர்ஸாக நான் வந்து உண்டு தான். ஆனால் இருதயம் உடைந்திருந்த மிகுந்த கண்ணீரின் பாதையில் நான் கடந்து வந்து விழுந்தான். காரணம், என்னுடைய தாய் ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உண்மைத்தான், ஆனாலும் வியாதி நிமித்தம் ஒரு பலவீனமான ஒரு பாதையில் நாங்கள் போய் கொண்டிருந்து உண்டு தான். அந்த நாட்கள் குடும்பத்துடைய சில பொறுப்புகள் என்ற கையில் வந்து சில காரியங்கள் பார்க்க வேண்டிய வந்ததுனால நான் அதிகமாய் தனிமையாக இருக்கும் பொழுது அநேக கண்ணீர்கள், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேதனைகள், ஏன் எனக்கு ஒரு தகப்பன் இல்லை என்பது அநேக நேரத்தில் கேட்டு உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு முன்மாதிரியா இருப்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் என்னுடைய தாய் இது குறித்து எதுவும் தெரியாது. ஞானஸ்நானம் மனம் திரும்பின உண்டு தான், ஆனால் மனம் திரும்பல, வெளிப்பார்வைக்கு தான் நான் கிறிஸ்துவோடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. 1 வருஷத்துக்கு பிறகு நான் ஞானஸ்நானம் எடுத்து 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆராதனை நேரத்தில் கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது, கண்ணு மூடிக்கொண்டிருந்த திடீர்னு ஒரு சத்தம் என் இருதயத்தை தொட்டது. ஒரு தெளிவான ஒரு சத்தம், என்ன, என் மகனே, நான் ஒரு தகப்பனே போல் இல்லை, நானே உன் தகப்பனா இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு சந்திப்பு என் இருதயம் மாறந்து. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அந்த நாள் ஆண்டவருடைய பாதத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு இது என்னன்னு தெரியல, ஆனா உங்க சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். அவர் தேவனாய் நான் பார்க்கல, அவர்
அவர் ஒரு தகப்பனாய் நான் பார்க்கிறேன். அவர் ஆமென்னு சொல்லுங்க. அவர் ஒரு தகப்பனாய் நான் பார்க்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அதிகாலத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வசனம், ஆண்டவர் தேவனா பார்க்க வேணாம், அவர் தகப்பனாய் பாருங்க. ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அப்ப தமிழ் தெரியாத இந்த மகனுக்கு ஒரு தமிழ் சபையில எப்படி வளரலாம் என்று அநேக கேள்விகள் உண்டு. அநேகர் என்னுடைய தாயிடத்துல சொன்னாங்க, ஏன் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கல? அப்ப சொல்லுவதுக்கு பதிலே இல்லை. நான் 4 பேர் பார்க்குற இடத்துல எவ்வளோ அவமானம். ஆமென்னு சொல்லுங்க. 4 பேர் பார்க்குற இடத்துல எவ்வளோ ஒரு குறை. ஹல்லேலூயா. அப்போ அம்மா எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு காரியம் செய்ய, நமக்காக முழங்கால் போட்டா. ஹல்லேலூயா சொல்ல, தாய் எனக்காய் முழங்கால் போட்டுடணும்னு தான், ஜெபம் பண்ணணும்னு தான். ஆனால் நான் எப்போ என் இருதயத்தை ஆண்டவரை கொடுத்தனோ அப்போ ஆவியானவர் எனக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் என்னை குறித்து இடம் நான் சொல்ல, ஆனால் எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவரை குறித்து மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற முடியும்டா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வார். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் மாத்திரம் நான் ஆண்டவருடைய பணி செய்ய நான் ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். சகரியாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் அதுடைய 9வது அதிகாரம் வசனம் 12 மாத்திரம் நாங்க வாசிக்கலாமா? சகரியாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் அதுடைய 9வது அதிகாரம் வசனம் 12. ஒருவர் தமிழ வாசிங்க. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இன்னொரு முறை வாசிக்கலாமா? வாசிங்க இன்னொரு முறை. அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கே நான் தருவேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அரணுக்குள் திரும்புங்க, நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். அது எப்ப தருவனால் நீங்களே சொல்லுங்க, அது இன்றைக்கே நான் தருவேன். ஆமென். நான் பேசுறது நீங்க தான் இன்றைக்கு அதிகமாய் பேச போறீங்க. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா காலமும் ப்ரீச் பண்ணி தான் குரல் கொஞ்சம் குறைஞ்சிது, அதுக்கு நீங்க தான் அதிகமாக பேச போறீங்க. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. எனக்காக இல்ல, நீங்க எவ்வளவுக்கு அறிக்கையிடுறீங்கோ அவ்வளவுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில நிரந்தரமாய் கர்த்தர் தங்க செய்வார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. நீங்க சில நேரம் யோசிக்கலாம், இவர் என்ன எல்லாத்துக்கும் ஆமென் ஹல்லேலூயான்னு சொல்றார். நான் ஒரு ரகசியத்தை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன். எவ்வளவுக்கு நான் ஆண்டவர் வார்த்தை பெற்றுக்கொள்றேன் அவ்வளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்கிறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. வாய்களை விரிவாய் தருங்க, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? வெளிச்சம் என்கிற வாயின் வாசல்ல போடுவார் என்றால், வெளிச்சம் உங்களோட வாழ்க்கையில போடுவார் என்றால், வெளிப்பாடல் உங்களோட வாழ்க்கையில போடுறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதா? அரணுக்குள் திரும்புங்கள் என்றால் இயேசுடைய பாதம், இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய சமூகத்தில் மறுபடி நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அது திரும்ப வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசி நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாரை திரும்ப வேண்டும்னா நம்பிக்குரியவர்கள், ஆண்டவர் அறிந்த மக்கள் தான், இயேசு குறித்து அறிந்தவர்கள் தான், அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். ஆனாலும் சில நிலைமைகள், சில சூழ்நிலைகள் நிமித்தம் தூரம் போன ஒரு வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், நீங்க அரணுக்குள் திரும்புங்க, அவர் இன்றைக்கே இரட்டிப்பான காரியங்களை செய்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையின் அதிகமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். காரணம், தனியாய் அதிகமான காரியம் ஆண்டவரோட இடைப்பட்டு ஒன்று தான். என்னுடைய தனிப்பெற்ற நேரம் ஆண்டோட சமூகத்தில் நான் அதிகமாய் ஒப்பு கொடுத்த ஒன்று தான். காரணம், தகப்பன் இல்லாம வளர்க்கப்பட்ட நிமித்தம் என் ஆண்டவரை தான் எனக்கு தகப்பனா வைத்து நான் பேசினேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அவர் தேவன் மாத்திரமில்லை, அவர் தகப்பனாய் இறங்கி நிற்கிறார். பழைய ஏற்பாடு நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் இவர் தேவன் என்று மாத்திரம் பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த குமாரன், என் தேவனாகிய பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் எனக்கும் உங்களுக்கு தந்த பிறகு அவர் தகப்பனுடைய ஸ்தானத்தில் மாறிவிட்டார்.
ரோமர் 8வது அதிகாரத்தில் எப்படி சொல்லு, அநேக சகோதரங்களை இவர் முதல் பேரானவர் யாரு? இந்த இயேசு கிறிஸ்து. ஆமென் என்று சொல்லுங்க. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? அவர் மூத்த சகோதரனாய் இருக்கிறார். ஆமென் அல்லவோ? அப்ப நாங்க எல்லாரும் குடும்பத்துல ஒரு பங்கு இருக்கு இல்லையா? எந்த குடும்பம்னா இந்த பரலோகத்தில் இருக்க குடும்பத்துல எனக்கும் ஒரு பங்கு, உங்களுக்கு ஒரு பங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தெய்வீகத்தை காண்பிக்கும் படித்தான் ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார்? உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வசனம் எப்படி சொல்லுனா, நானும் நீங்கள் ஒரு ஆவி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு ஆவி. கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் ஒன்று தான், நமக்கு உத்தரவாதமான ஒரு ஆத்துமா தந்தர் ஒன்று தான். ஆனா நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்? ஒரு ஆவி. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, நீங்க ஒரு ஆவி. பயந்து சொல்லக்கூடாது. இந்த கர்த்தரால் கிடைக்கப்பட்ட ஒரு ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியுடைய உத்தரவாதம் என்னன்னா, நீங்க எல்லாரும் முழிசி பார்க்க இவர் என்ன சொல்லுறா, சிரித்து கொண்டு சொல்லுங்க, நல்லாவிதான் நமக்குள்ள இருக்கிற ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இது ஆண்டவருடைய ஸ்தலம் இல்லையோ? யார தங்கி இருக்கிற, யார வாசம் பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியான சொல்லுங்க. தைரியம் அது சொல்ல கொஞ்சம் கஷ்டம் என்றால் சொல்லுங்க, இது பரிசுத்த ஆவியானுடைய ஸ்தலம், அவர் வாசம் பண்ணுகிறார். சோ ஆண்டவர் நமக்கு உத்தரவாதமாய் பொறுப்பாய் என்ன தந்திருக்கார்? இந்த ஆத்துமா பரலோகத்துல போகுவதற்காய், நித்தியமாய் ஆண்டவர் வாழுவதற்கு தான் ஆண்டவர் இந்த ஆத்துமா நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் இந்த நாங்க வாழ்ற ஒவ்வொரு நாட்கள விரும்புற ஒரே ஒரு காரியம் தான், நாங்க போகிற ஒவ்வொரு இடத்துல நாங்க இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுடைய அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், இயேசுடைய வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும், இயேசுடைய நன்மைகளை காண்பிக்கவதுதான் ஆண்டவருடைய தெய்வீக திட்டமாய் இருக்குது. காலம் எழும்பினால் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தாலே இது இயேசு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவோம். முறைச்ச பார்ப்பாங்க, பார்ப்பாங்க இல்லையா? யார் எத்தனை பேர் திருமணம் ஆகியிருக்கிறீங்க? கை வைத்து சொல்லுங்க. நான் சொல்லுங்க, இதே ஒரு சந்தேகம்னா, காலமா நீங்க 5 மணி அப்படி பேச்சு திழுத்து எலும்புனா இப்படி இருக்கும், பக்கத்துல தான் பார்ப்பேன். குள்ளி இருந்தா அடுத்த அடிவிலும் இல்லையா? இது இயேசு பிள்ளையா? நீங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில நடக்குது. சும்மா சொல்ல அப்படி எதுவும் இல்லை, நான் தைரியமா சொல்றேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு காரியத்துல நான் இயேசு இதில் எப்படி இருப்பார் என்பது நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். இதிலிருந்து வெளியே போன ஒரு ஆள் அடின்னா அடிச்சா அடுத்த காய் கூசும். என்ன சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். நடக்கிற காரியம் இல்லையா? அடுத்த காய் அப்படி அந்த ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். ஆமென் இல்லையா? ஹல்லேலூயா. இல்ல அதிகமாக என்னுடைய மனைவி சொல்லுவா, நான் வந்து உலகத்தில் அதிகமாக உலக வாழ்க்கையில் நான் ஒரு காலம் வாழ்ந்து கொண்டு தான் நான் லேஸில் எதுக்கும் குறித்து நான் பயப்பட மாட்டேன். தைரியமாக நீ இப்போ எந்த காரியமாக இருந்தாலும். அப்போ இங்கே பேரஸ் மாதிரி தான் அங்கே ஆம்ஸ்டர்டாம் இருக்கும். ஆம்ஸ்டர்டாம் ரோட்டர்டாம் ஸோ பெரிய சிட்டி. அப்போ அங்கே அதிகமாக வளர்க்கப்பட்டனால என்ன சொல்கிற, ரோட்டில் ஏதாவது ஒரு ஆள் இப்படி ஓவர்டேக் பண்ண டக்குன்னு நானும் கொஞ்சம் ஸ்பீட்டை கொடுப்பேன். என்ன யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. யாரும் பெலையான்னு சார் டக்குன்னு ஹோன் அடிச்ச அப்படி ஜன்னலை கீழே இறக்கி என்ன என்று கேட்பேன் இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு வழி ஆண்டவர் கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொண்டு வந்துட்டார். ஆமென் இல்லையா? அப்போ ஆண்டவர் நிறுவன மனைவி பக்கத்தில் இருந்தா, ஏய் இதெல்லாம் இயேசு பிள்ளையான தக்க சில நேரம் கூசும் தான், சில நேரம் அப்படியே கொஞ்சம் உள்ளங்காய் கொஞ்சம் சில நேரம் ஸ்லிப்பாக தக்கன மணி அப்படி இழுத்துருவா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, நல்லா இது நடக்கிற காரியம் தான். இதுல பாரிஸ்ல நடக்கிற காரியம் நிச்சயம் இப்படி ஆகும். எல்லா இடத்துல இன்னைக்கு காலமே சேர்ச்சில் வரைக்கும் நான் எனக்கு முன்னுக்கு ஒரு கார் வந்து கொண்டிருந்தேன். 50 ரோட்ல இவர் 30 ஓடிக்கொண்டு நின்றார். அப்ப நானும் அபினியா ஓடிக்கொண்டு வந்தார். பின்னுக்கு வந்த ஆள் ஓன் அடிச்சு கொண்டே நானும் திருப்பி பார்க்கிறேன். ஐயா, நானும் போக முடியாம இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு சிக்னல் லைட்ல எலும்பி என்னன்னு கேட்பேன்.
என்ன பார்த்தேன், சரி ஆண்டவர் நாள் வேண்டாம்னு சொல்ல அமைதியாயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு காரியத்துல நானும் நீங்கள் என்ன செய்கிறோம் என்பது அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடத்தப்பட வேண்டும். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. எல்லா பக்கத்துல ஆண்டவரே உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் என்ற ஒரு விருப்பமும் ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சை இருந்த மாத்திரத்துல ஆவியானவர் எங்களை நடத்துவார். அடுத்த நம்முடைய வாழ்க்கை நான் கற்றுக்கொண்டு ஒன்று தான். அல்லேலூயா. எந்த இடத்துல நான் தலை குனிந்தனோ, எந்த இடத்துல என்னை மதிக்காம இருந்தோம், அந்த இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். நான் எனக்காக நான் சொல்ல, ஆனா என் அப்பா யார் என்று காண்பிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அரணுக்குள் திரும்புங்க, நம்பிக்குரியவர்கள் அரணுக்குள் திரும்புங்க. அவர் இரட்டிப்பான நன்மைகள் அது இன்றைக்கே செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதிகள் ஒன்று இருக்குது இல்லையா? அநேக இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் இது ஆண்டவருடைய அரணுக்குள் இருக்குதா, இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக இருக்குதா, இது ஆண்டவருடைய வசனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குதா என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஏன்னா பல இடங்கள் நாங்கள் திருந்த வேண்டிய இடத்துல ஒன்று இருக்குது, நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குது. குயவன் கையில களிமண் இருக்கிற போல வணையப்பட வேண்டிய இடத்துல அநேகம் ஒன்று இருக்குதா. இன்னும் நானும் மாற வேண்டும். இன்னும் நான் அதிகமான இடத்துல ஆண்டவருக்காய் நான் விட்டு கொடுத்தே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு மாம்சம் பலவீனமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நமக்குள்ள இருக்க தேவாவியானவர், ஹல்லேலூயா, அந்த தேவாவியானவர், உற்சாகத்தின் ஆவியானவர் எப்பொழுதும் என்னை நடத்த வேண்டும். என்னுடைய சுயம் செத்து நம்முடைய ஆவி ஜீவன் அடைய வேண்டும். சுய திட்டம் மறித்து கிறிஸ்து நமக்குள்ள பிழைக்க வேண்டும். பவுல் சொல்றார், இனி நான் இல்ல, இனி கிறிஸ்து நமக்குள்ள பிழைக்கிறார். அந்த நம்பிக்கையின் மகிமையா இருக்குது. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு காரியத்துல அந்த அரணுக்குள் நாங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்ற? நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். அது எப்ப தருவராம்? இன்னைக்கு இப்பயே தருவர். சொல்லுங்க, அறிக்கையிடத்தை சொல்லுங்க. எந்த இடத்துல நாங்க மாற வேண்டுமோ, எந்த இடத்துல நாங்க அரணுக்குள் இல்லாம இருக்கிறோமோ, அந்த இடத்துல நாங்க வரும் பொழுது ஆண்டவர் அதே நேரத்துல, அதே நிமிடத்துல, அதே சிச்சுவேஷன்ல ஒரு செகண்ட் ஆண்டவரால் மாற்றக்கூடிய ஒரு சிறிய சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நானும் என்னோட மனைவி அந்த வெட்டிங் டைம்ல அதிகமான தேவைகள் இருந்து இல்லையா? வெட்டிங் பண்ணிக்கு அந்த மாதிரி கல்யாணம் நேரத்தில் அநேக தேவைகள் இருக்கு. என்ன தேவை? பணம் தான். அதுதான் நமக்கு பெரிய தேவையா இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த நாள் நான் ஒரு பிசினஸ் ஒன்று வச்சு கொண்டு இருந்தேன். அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்ச நாளாக அந்த கல்யாண டைம் வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் லூவாக போய் கொண்டு இருக்கு. அதாவது வருமானம் குறைஞ்சிட்டு லாபங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு, அப்போ அந்த நாட்கள் என்னுடைய தாய், மாமா, சித்தி அவர்கள் என்ன கேட்டாங்க, ஏதா தேவையா, ஏதோ எங்கோ ஒரு கடனுக்கு வாங்கி செய்யணுமா? அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இந்த அளவுக்கு மிஞ்சி நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய லிமிட்டை தெரிஞ்சு கொண்டு தான் இருப்பேன். ஆனால் மற்ற பக்கத்தை ஓகே கல்யாணம்னு சொல்ல ஒரு கதை வரப்போகுது, மனைவியும் இருக்கு, அவவும் சந்தோஷப்பட வேணும், நானும் அதை அழகா செய்ய வேணும்னு சொல்லி ஒரு விருப்பம் ஒன்று இருந்துட்டு தான். அப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. நார்மலாக எங்கே போவீங்க? அப்பாட்ட கேட்பேன் இல்லையா? அப்போ அப்பா இல்லை, அப்போ ஒரே ஒரு அப்பா இருக்க, பரலோகத்திற்கு என் தகப்பன். ஒரு நாள் நான் என்னுடைய ஜெப நேரத்தில் நன்றாய் நீங்கள் வடிவாக கவனிங்க, நான் பெட்டில் இருந்து அப்படியே நான் இருந்தேன். நான் 2 காரியங்கள் உயர்த்தி கண்ணீராய் ஆண்டவர் பேச தொடங்கினார். அப்படியே பேசுதோம். என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த கல்யாணம் செய்ய போகிற இடத்துல ஆண்டவர் 2 காரியங்கள் அப்படியே விரிச்சு அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த கல்யாண நாட்கள் வரும் பொழுது அதிகமான பேர் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய தகப்பனை நம்பி அவர்களுடைய சுதந்திரத்தில் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா. ஆனால் அவ்வளவுக்கு அது கனமாக இருந்தா அதுக்கு மேலான கனமாக
அற்புதமான காரியம் நான் உனக்கு செய்வேன் என்று அந்த தெளிவாய் பேசினார். அவர் பேசின நாள் இருந்து அது ஒரு கல்யாண நாள் வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அவ்வளவுக்கு ஆண்டவர் என்னை போஷித்து சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். பிசினஸ் சடிலில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். கல்யாணம் எந்த ஒரு ஹீரோ எந்த ஒரு பணம் யார்த்து வாங்காதபடி கர்த்தர் எனக்கு போஷித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன், இது என்னுடைய பலத்தினால் இல்ல, என்னுடைய பராக்கிரத்தினால, அந்த கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர் போஷிக்கிற தேவன். அவர் ஆமென் சொல்லுங்க. அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அண்ணா நான் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவரே மேல நான் நம்பிக்கையா இருந்தேன். அவரே எனக்கு ஆதாரம், அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு அப்பாவா இருந்த நான் முழு இருதயத்தோட நம்பி இருந்தேன். எனக்கு ஈஸி அதை நம்புறதுக்கு காரணம் பூமிக்குரிய தகப்பன் இல்ல, அப்ப அவர் தான் எனக்கு தகப்பன். ராமன் சொல்லுங்க. அப்ப அது ரொம்ப ஈஸியா இருந்தது ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு. ஆனா சவால்கள் வந்துடும் உண்மைதான், போராட்டங்கள் வந்துடும் உண்மைதான், சில நேரம் முடியாம இருந்த சூழ்நிலை வந்துருதான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர் பார்த்து கொண்டார். ஒரு ஆமென். உண்மையா நிஜமாய் நடந்த காரியத்தை ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு பெரிதாய் இருக்கிற அளவில்லாத ஒரு அன்பு. ஆனா கல்யாணத்து பிறகு எப்படி பிசினஸ் உயர்த்தப்பட்டதோ அந்த தேவைக்கு தான் ஆண்டவர் சந்திப்பார். ராமன் சொல்லுங்க. தேவை சந்தித்த பிறகு ஆண்டு திரும்ப நோமலா கொண்டு வருவார். இதுதான் ஆண்டவர். அந்தந்த அப்பம் உங்களுக்கு போஷிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப யோபுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். யோபு பக்தன் அருமையா எழுதுறார். எப்படி என்றால் யோபு 42வது அதிகாரத்தை வாசிக்கலாமா? யோபு 42 அதுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, அவர் வேண்டுதலை செய்யும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எப்படி தந்தார்? இரட்டிப்பாய் கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இப்ப யோபுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் இழந்து போயிட்டார். பணம் இல்ல, குடும்பம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, சொத்து இல்ல, எதுவும் இல்ல. ஒரு பக்கம் சொரிஞ்சு கொண்டிருந்தார் நோயினால், வியாதினால். ஆனா ஒரே ஒரு காரியத்தை செய்தார். தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளின் தடைப்படாது என்பது நான் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யார் அறிந்தார்? யோபு அறிந்தார். எப்ப அறிந்தார்? அது எல்லாம் இழந்து போய் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் கையில் எதுவும் இல்லை, வியாதினால் ஒரு பக்கம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு வல்லமையாய் வைராக்கியம் ஒரு வார்த்தை சொல்ல, தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்திரு ஒரு நாளும் தடைப்படாது என்பது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப யோபு இந்த வசனத்தை அறிக்கையிடத்து மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப நமக்கு எது என்ன கற்றுக்கொள்ளுதான்? சூழ்நிலை எப்படி இருக்கலாம், நிலைமைகள் எப்படி இருக்கலாம், ஆனா தேவன் ஒருவர், அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமையும் குறைந்து போவதில்லை, அவருடைய தயவு குறைந்து போகல, அவருடைய அன்பும் குறைந்து போகல. எப்படி அவர் இஸ்ரவேலை நடத்தினாரோ அதே தேவன் தான் என்னை உங்களை நடத்துகிறார். மீகா 7:15 என்ன சொல்லுது? உன்னை அதிசயங்களை காண செய்வேன். மீகா தீர்க்கதரிசி 7 அதோடைய 7வது அதிகாரம் வசனம் 15 மாத்திரம் வாசிக்கலாமா? மீகா புஸ்தகம் 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் எஸ் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எஸ். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இது எங்க இருந்த மீகா எழுதுறாண்டா? எகிப்தில் இருந்த கர்த்தருடைய பலத்த கரம் எப்படியாய் ஜனங்களை நடத்தினதோ, எப்படி எகிப்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கினதோ, எப்படி எகிப்தில் இருந்த இந்த வனாந்தரத்தில் இவர்களை போஷித்தாரோ அதே தேவன், அதே வல்லமை, அதே அதிசயம், அதே பலத்த காரியத்தை அவர் எனக்கும் உங்களுக்கு செய்கிறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் செய்யல, அவர் எனக்கும் உங்களுக்கு செய்கிறார். ஆனா வித்தியாசம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் தேவன் மட்டமா எண்ணினாங்க, மட்டம் படுத்தினாங்க. they have limited God. ஆனா யானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு அளவில்லாம அவரை நம்பி இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பகுதியில் எப்படி போட்டிருக்குன்னா, இவர்களுக்கு
பசி கிடையாது, இவர்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு குடித்து ஒரு ஆமென்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரெச்சி வேணும் வேணும் என்று கெஞ்சி கெஞ்சி வேண்டாமையா திருப்பி அனுப்புங்கயான்னு கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு காற்று வீசினார். ஒரு காற்று வந்து என்ன செய்யறாங்க, ரெச்சிய கொழுப்பு கொழுப்பாய் சாப்பிட்டாங்க. வசனம் சொல்லுது இல்லையா? எப்படி சாப்பிட்டாங்கன்னா, செஞ்சு காட்டலாமா? செஞ்சு காட்டலாம். பல்லு இடையில ரெச்சியெல்லாம் சிக்கி போய் அப்படி மூக்கு வரைக்கும் சாப்பிட்டாங்க. கொழுப்பு கூடித்து, இது பசி இல்ல, கொழுப்பு கூடித்து. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஆண்டவர் என்னவா, அவர் எல்லாவற்றும் அதின் நேரத்துக்கு போஷிப்பார் என்று இவர்கள் இருதயத்தினால் நம்பல. வெளிப்பார்வை சூழ்நிலைகள் நிலைமைகள் மாத்திரம் நம்பி இருந்தாங்க. அந்த உள்ளான இருதயம் தேவனோடு இல்லை. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அந்த ஆண்டவர் இந்த வசனத்தின் படி எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நான் சூழ்நிலை எப்படி இருக்கலாம், நிலைமைகள் மாறலாம், ஆனால் என் தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. 54:10 சொல்லுது, அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கார். உங்கள் மேல மனமுருகிற கர்த்தர் சொல்கிறார். அப்ப எப்படி சூழ்நிலை இருக்கலாம், மலை கொண்ட பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலை மாற்றுக்குரிய நிலைமைகள் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு காரியம், அந்த கிருபை உங்களை விட்டு விலகாதபடி நல்ல பங்கு தெரிந்து கொண்டா அந்த கிருபை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எவ்வளவு காரியம் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஒரே ஒரு காரியம், என் தேவனே என் நம்பிக்கையின் தேவனாய். ஹல்லேலூயா. ஹாபக்குக் ஒரு வசனம் சொல்லுது என்னவென்றால், திருப்பி கொள்ளலாமா? ஹாபக்குக் புஸ்தகம். நன்றி அப்பா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹாபக்குக் புஸ்தகம் நான் நினைக்க 3வது அதிகாரத்துல. Thank you Lord, thank you Lord. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆபக்குக்குரிய புஸ்தகம் அதோடைய 3வது அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கலாமா? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாக்காமல் திராட்சை செடி பலன் கொண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆடுகள் மந்தைகள் முதலானவற்று இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. என்னவாம், எத்தனை காரியம் போனாலும் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன்? களி கூறுவேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப இந்த அறிக்கையின் வசனங்கள் எப்ப பயன்படுத்த வேண்டும்னா, எல்லாம் இறக்கி கம்ஃபர்டபிளா நான் வீட்டு தூங்கிக்கி இந்த வசனம் சொல்ல நல்லா இருக்கும். அதுக்கு இந்த வசனம் இல்ல. எப்பெல்லாம் அந்த குழியில போடப்படுவீங்க, எப்பெல்லாம் சிங்க கேபில் இருக்கிறீங்க, எப்பெல்லாம் கைவிடப்பட்டு இருப்பீங்களோ, எப்பெல்லாம் ஒரு காரியம் வாய்க்காமல் எல்லா காரியம் செய்த முடியாம இருக்கிறோம், அப்ப இந்த வசனம் நீங்க அறிக்கை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பது அந்த வார்த்தையின் அறிக்கை தான் நமக்கு ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. யோசேப் அப்படித்தான் தன்னுடைய குடும்பத்தினால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? தன் சகோதரனான இவர் செத்த மனுஷனை போல தன் தகப்பனிடத்துல அறிவித்தது உண்டு தான். அவர் செத்த போய்த்தார் என்று சொன்ன, இவர் விற்கப்பட்டார், அடிமையாய் கொண்டு போனாங்க உண்டு தான். ஆனா கடைசி ஒரு வசனத்துல அவர் அசிங்கம் படுத்தி மொட்டை வலிச்சு என்ன அசிங்கம் படுத்தினாங்க. அடுத்த அதிகாரத்தில் என்ன நடந்தது? அவரது தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென். கர்த்தருக்காய் உண்மையாய் இருந்த ஒரு மனுஷன், அந்த அரணுக்குள் காத்திருந்த மனுஷன் தான் யோசேப். யோசேப் கர்த்தரோடு இருந்த ஒரு மனுஷனால கர்த்தர் அவரை என்ன ஒரு ஸ்தானாதிபதியாய் கர்த்தர் மாற்றினார், ஒரு பிரைம் மினிஸ்டராய் மாற்றினார். பார்வோனுக்கு விட இந்த யோசேப்புக்கு அதிகாரம் நிறைவாய் இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. தலை உயர்த்துற காலம் வந்து விட்டது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யோசேப்புடைய அழகு என்னவென்றால், நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்கள், ஆனா கர்த்தரோ நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீயா என்ன அதனால் அங்க செத்த மனுஷனை போல என்னை வித்தீரேன, என் தகப்பனிடத்தை நான் செத்துட்டேன்னு சொன்னீரேன, உனக்கு என்ன பசிக்குதா? இரு இன்னும் கொஞ்ச நாள்.
சிரிக்கிறீங்க எல்லாரும், போய் செய்றீங்க போலதான் தெரியுது. ஒரு ஆள் எஸ் தட்ஸ் மீ, ஆமா ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே. அப்பா மனமுருகும் தெய்வமே ஏசையா பாடுங்க. நான் பாடலாம், நீங்க எல்லாரும் போயிருவீங்க. என்னுடைய மாமாவுடைய அபிஷேகம் நான் விசுவாசிக்கிறேன். யாருடைய அபிஷேகம்? தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் இந்த ரகசியம் புரியுவீங்க. ஸ்தோத்திரம். அப்ப யோசேப்பு என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி, நீங்க தீமை செய்ய நினைத்தாலும் அந்த கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்கு இதை மாற்றினார். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய். ரோமர் 8வது அதிகாரம் போட்டிருக்குது. கடைசியில் என்ன சொல்லுவார்? நீங்கள் அவர் அன்பு கூறுவர்களுக்கு அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய். 8:37 போட்டிருக்க. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. எப்படி முற்றிலும் நானும் நீங்களும் ஜெயம் கொண்டவரா? அது மாத்திரம் வாசித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம், எஸ், இவைகள் எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுவவர்களாலே, எஸ், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, அறிக்கை எடுத்து சொல்லுங்க. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இதுடைய விளக்கத்தை நீங்க அறிய விரும்புறீங்களா? அது மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். சரியா? ஒரு பேர் மாத்திரமா? இதுல என்ன போட்டிருக்கு? சார் மோசஸ் நீங்க ஒருக்க வாங்க. அவருக்கு 2 நாள் பழக்கம் தான், அவரை கூப்பிடுறேன். சரி, இது ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றா? அவரிடத்துல அன்பு கூர்ந்தா முற்றிலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்? ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். சரி, இப்ப முற்றிலும் ஆங்கிலத்துல போட்டிருக்கு we are more than conquerors. அதாவது ஜெயம் எடுக்கிற மாத்திரம், அதுக்கு மேலான ஒரு படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இது என்ன விளக்கத்தை நீங்க இப்ப அறிவீங்க. இப்ப உதாரணத்துக்கு இது பியூலா என்னுடைய மனைவி. சரியா? இவன் என்ன மனைவி தான். உதாரணம் இல்லை, இது நிஜம்தான். அல்லேலூயா. நீங்க சந்தேகப்படுவீங்க. ஸோ பியூலா என்னுடைய மனைவி. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். ஆமென். நான் என்ன செய்யறேன்? பாக்ஸ் அடிக்கிறேன். சரி, இவரும் பாக்ஸ் பண்ணுவார். ஸோ இது ஃபைனல் மேட்ச் நடந்து கொண்டிருக்கு. உடைய கவனிங்க. ஆமென். இப்போ ஃபைனல் மேட்ச் இவர் எனக்கு அடிக்கிறேன். ஸோ சும்மா அடிங்க இருக்கா. சரியா? இவட கை பயங்கரமாய், கை தந்த பயங்கரமா இருக்கு. 2 நாள் பிரைஸ்ல கொடுத்து நான் சொன்னேன், பியூலா என்ன மோசஸ் கையனா கை தன் இரும்பு கை மாதிரி இருக்கு. இவர் எனக்கு அடிச்சு இப்ப அபிஷேகப்பட்ட கையவே சும்மா சொல்ல. இப்ப பாக்ஸிங் மேட்ச், இப்ப இவருக்கு ஒரு காயம் வருது, எனக்கு ஒரு காயம் வருது இல்லையா? கடைசியா நானும் அவரும் 2 பேரும் ரத்தத்தை சிந்தி இஞ்சால பக்கம் ரத்தம், இஞ்சால பக்கம் ரத்தம். இவரு கண் வீங்க, எனக்கு ஒரு கண் வீங்க, இவருக்கு பல்லோடைச்சு எல்லாம். கடைசி மேட்ச்ல நான் ஒரு அடி ஒன்று குடிக்க இவர் நோக் அவுட் ஆயிடுவார். சரி, ரெஃப்ரியில கடைசியா கொண்டு வரார். நடுவில் இருந்து யார வின்னர்? இப்ப எல்லாம் சொன்ன நான் தானே யார்? நான் தான் வின்னர் இல்லையா? இவரும் ட்ரை பண்ணார், நானும் செஞ்சேன். ஆனா கடைசி அடி நான் தான் வென்றேன். ராமன் சொல்லுங்க. அப்ப இது என்ன காண்பிக்கிறேன்னா, அப்ப எனக்கு என்ன தருவாங்க? ஒரு நல்ல பெரிய தங்கத்துல ஒரு பெலட்டும், குறைஞ்சது நான் நினைக்கிறேன் 1 மில்லியன் ஷெக் தருவாங்க இல்லையா? 1 மில்லியன் எழுதி தருவாங்க. இப்ப நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி 1 வருஷம் ட்ரெயின் பண்ணி தியாகம் பண்ணி இதை நான் வீட்டில் கொண்டு போனா இந்த மனைவி என்ன சொல்லுவா? ஓஹோ வாங்க ராஜா, வாங்க ராஜா. இது 1 மில்லியன் வச்சு நான் அடுத்த நாளே ஷாப்பிங்குக்கு போவேன் இல்லையா? உண்மையாவே சொல்லுங்க. ஒரு 1 மில்லியன் லேடிட்டு கொடுத்தா என்ன செய்வாங்க? அடுத்த நாள் சரி 1 வீக்ல அட்லீஸ்ட் 1 வீக்ல முடிஞ்சிடும் இல்லையா? நீங்கள் ஸ்தோத்திரமே அவட்டு தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்க. இஞ்சால பக்கம் நான் வரேன். ஒரு நாள் போயிருவான். எங்க மனுஷி இருக்கிறா? வைஃப் எங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சரி, ஆக மிஞ்சி போன ஒரு கிழமை இல்லையா? ஒரு மனசாட்சிக்கு கஷ்டப்பட்டு வருமா? இதுதான் ஆண்டவர் நமக்கு சிலுவையில செஞ்சார். பிசாசோட போராடி கடைசியில ரத்தம் சின்ன சிலுவையில. ஆனா யாருக்கு ஜெயம் வந்து? இயேசு சிலுவையில் நமக்கு ஜெயம் எடுத்தா. ஜெயம் எடுத்து இயேசு ஆனா முற்றிலும் ஜெயம் கொண்ட நானும் நீங்களும் எந்த காயம் இல்லாத பணி இவ அனுபவிக்கிற அந்த மகிமை, அவ அனுபவிக்கிற அந்த blessing தான் முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். ஆமென். தேங்க்யூ. இப்ப நான் இன்னொரு முறை சொல்றேன். இயேசு இப்ப பாக்ஸிங் மேட்ச் தியாகம் பண்ணனால், ரத்தம் சிந்தினான், ஆனா அனுபவிக்கிற அவா சொல்லுங்க அவா தான். இது தான் இயேசு நமக்கு சிலுவையில் தொங்கி கடைசி சொத்த ரத்தத்தை சிந்தினார்.
இது எதுக்க நானும் நீங்களும் ஒரு முற்றிலும் வெற்றியான வாழ்க்கை வாழ்வதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னவென்னா, உன்னை உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களா நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஒரு ஆமென். இந்த பிசாசு அந்த எதிரியோடு உனக்கு போராட்டம் இல்லை. அவர் தலையை நான் சிலுவையில் நான் நசித்து போட்டுட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் எனக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையின் அடையாளம். முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாங்கள் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அரணுக்குள் காத்திருங்க என்று கர்த்தர் மறுபடி சொல்லுறார். அரணுக்குள் காத்திருங்க என்பது கர்த்தர் மறுபடி உங்களுக்கு சொல்லுறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்படியாய் கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாய்களை திறக்கலாமா?